Hi everyone, welcome back to my channel. I'm Reggie. In this video, நான் உங்களுக்கு ஓ கேப்டன் மை கேப்டன் வால்ட் விட்மனோட போயத்தை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். போயம் பற்றி பார்ப்போம். வால்ட் விட்மன் இவர் ஒரு அமெரிக்க எழுத்தாளர், போயட் மட்டும் இல்லை, ஜேர்னலிஸ்ட்டும் கூட. நிறைய எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு. 1819 மே 31 பிறந்திருக்காரு. ரொம்ப ஏழ்மையான குடும்பங்கிறதுனால அவருக்கு அவராகவே டீச் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு பையட்டாக வளர்ந்துருக்காரு. முதலாக போயமில் ஃப்ரீ வேர்ஸுங்கிற ஒரு முறையை அறிமுகப்படுத்தினது இவர் தான். அது வரைக்கும் போயம்னா ரிதமாகவும் ரைமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இருந்தது. முடிகிறது ஒரே மாதிரி முடியணும், நல்லா கவிதை மொழியில், அதாவது பாட்டு மணிக்க இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் இவர் என்ன பண்ணார், நம்ம பேசுகிற நடைமுறை வார்த்தைகளை வச்சு நடைமுறையாகவே போயங்களை எழுத ஆரம்பித்தார். இது ஈவன் நம்ம பாரதியாரை கூட அவரை இன்ஸ்பயர் பண்ணி பாரதியார் கூட நிறைய கவிதைகள் இவரை மணிக்க ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருக்காங்க. த லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படிங்கிறது அவரோட வாழ்நாள் சாதனையான ஒரு புத்தகமாக பார்க்கப்படுது. ஏன்னா இது 1855 வெளியிட்டிருக்கார். இதில் 12 கவிதைகள் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போக போக அவர் ஒவ்வொரு வருஷமும் அதை புதுப்பிச்சு மொத்தம் 100க்கு மேலே போயம்ஸ் இந்த போய தொகுப்புக்கு கீழே, அதாவது போயம் கலெக்ஷனுக்கு கீழே 100 போயங்களுக்கு மேலே இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கலெக்ஷன், லீவ்ஸ் ஆஃப் கிராஸ். இதில் பொதுவாக யாரை பற்றிலாம் இருக்குன்னா, மனிதநேயம், இயற்கை, டெமோக்ரஸி, இதை பற்றிலாம் முழுமையாக அதில் எழுதியிருப்பாங்க. வால்ட் விட்மன் ஒரு ஆப்ரஹாம் லிங்கனோட ஒரு பெரிய தாசன் மீன்ஸ் அவர் மேலே ஒரு ஈடுபாடு கொண்டவர், பற்று கொண்டவர். ஸோ அந்த நேரத்தில் அமெரிக்கா உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இதில் காயம்பட்ட வீரர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக நர்ஸாக அந்த போர்களில் போய் நின்னார். ஸோ அவர் லிங்கன் இறந்தப்போ ரொம்ப வேதனையில் ஓ கேப்டன் மை கேப்டன் அப்படிங்கிற போயமும், வென் ரிலாக்ஸ் லாஸ்ட் இன் த டோர்யார்ட் ப்ளூம் அப்படிங்கிற ஒரு போயமும் எழுதியிருக்கார். 2 போயமத்தை எழுதியிருக்காரு. இவர் ரைட்டிங்ஸோட முக்கிய சிறப்பம்சம்னு பார்த்துக்கிட்டோம்னா, சாதாரண மனுஷங்களையும் அவர் பெருசாக நினச்சி அவங்கள பற்றி போயம் எழுதியிருக்கார். அந்த காலத்தில் எழுதப்பட்ட போயங்கள்லாம் அரசரை பற்றியும் அரசவையை பற்றியும் இருக்கும். ஆனால் இவர் எழுதின போயம் எப்படி இருக்குன்னா, சாதாரண மனுஷங்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கையை பற்றியும் இயற்கையை பற்றியும் அதை சார்ந்த இதை பற்றியும் இருக்கும் ஃபுல்லாகவே. இவர் 1892 இறந்து போயிட்டார். ஓ கேப்டன் மை கேப்டன் இந்த போயம் 3 ஸ்டான்ஸாக கொண்டிருக்கு. முதல் ஸ்டான்ஸை பற்றி பார்ப்போம். ஓ கேப்டன் மை கேப்டன், our fearful trip is done. The ship has weathered every rack. The prize we sought is won. The port is near. The bells I hear. The people all exulting. While followed ice the steady heel. The vessel grim and daring. But oh heart, 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 oh the bleeding drops of red, where on the deck my captain lies, fallen cold and dead. தலைவரே வாங்க, நம்மளோட கப்பல் கரைக்கு வந்துட்டு இந்த 4 வருஷமும் நம்ம கஷ்டப்பட்டு நிறைய வெதரை கடந்து வந்திருக்கோம். நிறைய கஷ்டங்கள், நிறைய புயலை கடந்து எப்படியோ நம்ம ஷிப்பை என்ன பண்ணிட்டோம், கரைக்கு கொண்டு வந்துட்டோம். வாங்க, மக்கள் ஆரவாரத்தோட கரையில் காத்துட்ருக்காங்க துறைமுகத்தில். அவங்க பாட்டு பாடிக்கிட்டும், மார்ச் பாஸ் பண்ணிக்கிட்டும், டான்ஸ் ஆடிக்கிட்டும், பெல் அடிச்சுக்கிட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, உங்களுக்காக எல்லாமே நடந்துகிட்ருக்கு. வாங்க கேப்டன், வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி திரும்பி கப்பலுக்குள்ளே எட்டி பார்த்தா கீழே அடித்தளத்தில் தலைவர் இறந்து கிடக்காரு கேப்டன். அந்த அக்கில் இந்த மாலுமிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. கீழே ஒடியே போய் தூக்கி தலையை கையில் வச்சுருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு, ஆஹா ரத்தமாக போகுது, தலைவரே எந்திங்க, சீக்கிரம் எந்திங்க, இப்படி படுத்து கிடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மள்கிட்ட, ஆனால் தலைவரோட உடம்பு ரொம்ப குளிராகவும் அவர் இறந்தும் போயிட்டார் அப்படின்னு சொல்கிறார். செகண்ட் ஸ்டான்ஸா, O captain, my captain, rise up and hear the bells. Rise up, for you the flag is flung, for you the bugle trills. திரும்பவும் சொல்கிறாரு, ஓ கேப்டன் மை கேப்டன், எந்திங்க, உங்களுக்காக கொடி பறக்குது, உங்களுக்காக மக்கள் ஆரவாரமாக சத்தம் எழுப்பிகிட்டு இருக்காங்க.
For you, bouquets and ribbon wreaths. For you, the shores are crowding. For you, they call, the swaying moss, their eager faces turning. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க, கையில் பூங்கொத்துகளுடனும் ரிப்பனோடையும் ரிப்பன் ரீத்தோடையும் தன்னோட தலைவருக்கு சூட்டணும், தன் தலைவர்கிட்ட கொடுக்கணும், கேப்டன் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆரவாரமாக வெளியே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப ஆர்வத்தோடு அந்த முகத்தோடு ஆர்வத்தோடு காத்துட்ருக்காங்க. Here, Captain, dear father, the psalm beneath your head. It is some dream that on the deck you are fallen cold and dead. ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் சந்தோஷத்தோடு ஆரம்பிக்கி, பட் முடிவில் வந்து அதிர்ச்சியில், அவரை பார்த்த அதிர்ச்சியில் கேப்டன் என்ன பண்ணுறாரு, கேப்டன் கேப்டன் இங்கே பாருங்கள், நீங்கள் கேப்டன் டியர் ஃபாதர் அப்படிங்கிறார். இங்கே டியர் ஃபாதருங்கிறது எதுக்கு குதிக்காங்கன்னா, அவரை வந்து தனிப்பட்ட விதத்தில் ஒரு பொலிட்டிஷியனாக, ஒரு பொலிட்டிக்கல் லீடராக மட்டும் பார்க்காம தன் இதயத்துக்கு மிகவும் நெருக்கமுள்ளவராக லிங்கனை வந்து பார்க்கார் வால்டர் விட்மன். அது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டியர் ஃபாதர். யாரையும் நம்ம டியர் ஃபாதர்னு சொல்ல மாட்டோம். அவர் நெஞ்சுக்கு இணக்கமான ஒருத்தருங்கிறனால அவர் அப்படி சொல்கிறார். நான் பொலிட்டீஷியனாக மட்டும் நான் அவர் இது பண்ணல, எனக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர் அப்படின்னு. என் கை உங்கள் கழுத்து கீழே இருக்குது, அதை உங்களால் உணரக்கூட முடியலை. இப்படி குளிர்ந்த உடலோடும் இப்படி இறந்தும் கிடைக்கிங்களே, ஐயோ எந்திரிங்க. Stanza 3. My captain does not answer, his lips are pale and still. My father does not feel my arm, he has no pulse nor will. The ship is anchored safe and sound, its voyage closed and done. From fearful trip, the victor's ship comes in with object own. திரும்ப ஆரம்பிக்கார். என் தலைவா என் தலைவா, எனக்கு பேச மாட்டேங்கிங்களே, உங்கள் உதடு ரெண்டும் பேலாக போய் இருக்குதே, அசையாமல் இருக்குதே. நான் இவ்வளோக்குள்ளே நான் உங்களை பார்த்து தலைவரே தலைவரேன்னு எழுப்புறேன், நீங்கள் எந்திக்க மாட்டேங்கிங்களே, வாய் அசைய மாட்டேங்குதே, வாயெலாம் குளிர்ந்து போச்சு, வெளுத்து போச்சு, ரத்தம் இல்லாமல். மை ஃபாதர் டஸ் நாட் ஃபீல் மை ஆம். ஆமாம், நான் உங்கள் கழுத்துக்கு கீழே என் கையை வச்சுருக்கேன், உங்கள் தலையை தூக்கி பிடிச்சிருக்கேன், ஆனால் என்னோடய கையை கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியலையே, என்னாலையும் உங்களோட பல்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியலை, ஏன்னா உங்களுக்கு உயிர் போயிட்டே. பாருங்கள் தலைவரே, நம்ம கப்பல் வந்து துறைமுகத்தை சேஃபாக நெருங்கிட்டு ஆங்கரையும் கீழே தண்ணிக்குள்ளே போட்டுட்டாங்க, கப்பல் இனிமேல் எங்கேயுமே அசையாது, அவ்வளோதான், நம்ம வந்து வெற்றி பெற்றுட்டோம், நல்ல வெற்றியை எங்களுக்கு தேடி தந்துட்டீங்க, 4 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து தேடி தந்துட்டீங்க, ஆனால் பாருங்கள் நீங்கள் எதுவும் உயிரோடு இல்லை, நம்ம வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டிய நீங்கள் எங்கள் கூட இல்லாமல் போயிட்டீங்களே. வெளியே பார்த்தா கப்பலுக்கு வெளியே துறைமுகத்தில் மக்கள் வந்து ஆரவாரத்தோடையும் சந்தோஷத்தோடையும் கப்பல்லேருந்து தலைவர் இறங்கி வருவார், எல்லோரும் வருவாங்க அப்படின்னு ஆர்வத்தோடு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே பாருங்கள், நான் உங்களுக்காக அழுதுகிட்டு இருக்கேன், வெளியே ஒன்று நடக்கு உள்ளே ஒன்று நடக்கு. தலைவரே தலைவரே எந்திரிங்க எந்திரிங்க, மணியெல்லாம் அடிக்குது, எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஆனால் இங்கே நான் அழுதுகிட்டு இருக்கேன், நீங்கள் இப்படி குளிர்ந்த உடலோடையும் இப்படி ரத்த சிந்ததோடையும் இறந்துட்டீங்களே, இறந்து கிடக்கீங்களே, வெற்றியை கொண்டாட வேண்டியவர், புகழுக்குரியவர் இப்படி இறந்து கிடக்கீங்களே, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு இந்த போயம் வந்து முடிக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டான்ஸாக பார்த்தோம்னா வெற்றி அண்ட் விக்டரி அண்ட் டெத்தை வந்து அவர் கண்டுபிடிக்காரு. ஒரு ரெண்டுமே அதிர்ச்சியை கொடுக்குது அவருக்கு. ரெண்டாவதில் பார்த்தா மக்கள் கொண்டாடுறாங்க, ஆனால் தலைவனோட நிலையை வந்து அவர் நம்மளுக்கு விவரிக்கார். இப்படி கோல்டாக இருக்க ஒரு உடம்பு, ரத்தம் வெளியே போயிட்டுருக்கு, இறந்துட்டார். மூணாவது இதில் என்ன இதாகுதுன்னா, சரி டெத்துனா இப்படி தான் இருக்கும், சரி மக்கள் கொண்டாடினா கொண்டாடட்டும், என்னமும் நடக்கட்டும், ஆனால் நான் வந்து என்னோடய தலைவரோட துயரத்தோடையே இருப்பேன், எனக்கு இந்த நாடு வெற்றி கொண்டது வந்து எனக்கு அந்த சந்தோஷத்தை விடவும் என் தலைவர் இறந்து கிடக்கிறது தான் எனக்கு துயரமான ஒரு வேதனை அப்படின்னு முடிக்கிறார். ஆப்ரஹாம் லிங்கன் ஆக்சுவலி கடைசி அந்த உள்நாட்டு போர் முடிய 1865 1865 ஜான் வைல்ஸ் பூத் அப்படிங்கிற ஒரு ஆளை சுட்டு கொல்லப்படுவார் ஒரு சபையில் அவர் இருக்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாட்டு வேறு எதுவும் ஒர்க்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.